சிவராத்திரி 4 கால பூஜையின் முக்கியத்துவம். எளிய விளக்கம். வணக்கம் நண்பர்களே. சிவராத்திரி என்றாலே நமக்கு நினைவில் வருவது சிவன் கோவிலில் நடக்கும் முழு இரவு பூஜைகள், உபவாசம், அபிஷேகங்கள் மற்றும் ஓம் நமசிவாய மந்திர ஒலிதான் அல்லவா? இந்த நாளில் சிவனை 4 கால பூஜையில் வழிபடுவது மிகவும் சிறப்பு என்று சொல்லப்படுகின்றது. அந்த 4 கால பூஜை என்ன? ஒவ்வொரு காலத்திற்கும் என்ன பலன்? அதை பற்றி ஒரு எளிய விளக்கத்தை பார்ப்போம். முதல் கால பூஜை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும். இதை பிரம்மா காலம் என்று சொல்வார்கள். இந்த நேரத்தில் சிவனை தியானித்து நீரால் அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். இதனால் மன அழுத்தம் குறைந்து மனசுக்கு அமைதி கிடைக்கும். இரண்டாம் கால பூஜை இரவு 9 மணி முதல் 12 மணி வரை நடக்கும். இதை விஷ்ணு காலம் என்று சொல்வார்கள். இந்த நேரத்தில் பாலால், பஞ்சாமிர்தத்தால், மஞ்சளால் அபிஷேகம் செய்யும் வழக்கம். இந்த பூஜை குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை, சுப நிமிடங்கள் ஏற்பட உதவுகிறது. மூன்றாம் கால பூஜை இரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை நடைபெறும். இதை ருத்ரகாலம் என்று அழைப்பார்கள். இது தீய சக்திகளை நீக்கி வாழ்வில் முன்னேற்றம் பெற உதவுகிறது. இந்த நேரத்தில் வில்வ இலைகளால், சந்தனத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு. நான்காம் கால பூஜை அதிகாலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை நடைபெறும். இதை முக்தி காலம் என்று சொல்வார்கள். இந்த நேரத்தில் குங்குமம், பொன்னால், தேங்காய் நீரால் அபிஷேகம் செய்வார்கள். இது பாவங்களை நீக்கி நல்ல முயற்சிகள் வெற்றியாக அமைய உதவும். சிவராத்திரியில் முழு இரவும் விழித்து ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை ஜபிக்க 4 கால பூஜையையும் பின்பற்றி வழிபட்டால் நல்ல ஆரோக்கியம், வளமான வாழ்க்கை, கடனில் இருந்து விடுபடுதல், திருமண அனுகூலம் போன்ற பல நல்ல பலன்களை பெறலாம். அதனால் இந்த சிவராத்திரியில் நீங்களும் உபவாசம் இருந்து பக்தியுடன் சிவனை வழிபட்டு இறைவனின் அருள் பெற வாழ்த்துகிறேன். ஹர ஹர மகாதேவா.